இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாய்ஸ் ரிடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிராஃபிக்கில் ஆர் அவுட்டோர்லாம் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோவே வந்து லைட்டாக நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி தான் இருக்குது. இந்த வீடியோ நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணாமல் இருந்திருந்தால் இப்படி தான் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரியான நாய்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். இது நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இது எப்படி பண்ணுறது, இதை எப்படி ப்ரீமியர் ப்ரோவில் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விளாகர் ஆர் அவுட்டோரில் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன் நாய்ஸாக இருக்கட்டும், ஆர் வெளியே இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நாய்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நாய்ஸ்லாம் உங்களுக்கு சுற்றி இருக்கும். பர்ஃபெக்டான ஒரு நாய்ஸ்லெஸ் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம ஷூட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் யூஸ் பண்ணுறது இந்த நாய்ஸ் ரிடக்ஷன்ஸ் டூலு. ஸோ அதை எப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட்டு நம்ம ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே போனோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடலாம் நம்ம ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆடியோட சேர்ந்து இருக்கும்ல, நம்ம ஆடியோ தான் மெயினாக நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுவோம். ஓகே, என்னோடய வீடியோ ஒன்று இதுதான். இதை வந்து நான் பர்சனல் பிராண்டிங்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து பர்சனல் பிராண்டிங் சர்வீசஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பர்சனல் பிராண்டிங் சர்வீசஸ் உங்களுக்கும் வேணும்னா கீழே டிஎம் பண்ணுங்கள். அதை எனக்கு மெயில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் வந்து ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் நமக்கு தேவையான வீடியோ எதுவோ அதை நான் டைம் லைனில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இம்போர்ட் பண்ணோன்னே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேவ் ஃபார்ம்லாம் இருக்குது. எந்த இடத்துல ஏறி இருக்குது, எந்த இடத்துல இறங்கியிருக்கு. பிறகு ஓகே, இப்போ நம்மளோட வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆடியோவில் வந்து லைட்டாக நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த நாய்ஸ் இருக்குல்ல. இப்போ என்னோடய வீடியோவில் இருக்கிற நாய்ஸ் இந்த மாதிரியான நாய்ஸ் இருக்கும். ஸோ இந்த நாய்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம எஃபெக்ட்ஸ் பேனலில் போயிட்டு டீநாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த டீநாய்ஸுங்கிற ஆப்ஷன் அந்த எஃபெக்ட்ஸை தூக்கிட்டு வந்து உங்கள் வீடியோ மேலே போட்டுருங்க. வீடியோ மேலே போட்டிங்கன்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலாக அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம எஃபெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற பேனலுக்கு வந்துட்டு டீநாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் உள்ள அந்த நாய்ஸ் எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதை பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட வாய்ஸை மட்டும் அது கொடுத்துருக்கோம். இப்போ நான் அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இது நீங்கள் ப்ளே பண்ணையில் கீழே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது டிஃபால்ட்டாக நீங்கள் டீநாய்ஸை வந்து கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணையில் உங்களுக்கு டிஃபால்ட் அதாவது லைட்டான நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். இல்லை எனக்கு ஹெவியாக தேவைப்படுது, ரொம்ப நாய்ஸ் வெளியே இருக்குது, அதை பூராமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணையில் உங்களுக்கு வந்து அந்த நாய்ஸோட வெறும் நாய்ஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதிலே நமக்கு வந்து நம்மளோட ஸ்டீரியோ மைக்குங்கிறனால நமக்கு லெஃப்ட் ரைட் சேர்ந்து தான் கேட்கும். இதில் நமக்கு நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சவுண்டோட டெசிபிள்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற நாய்ஸ் ரிடக்ஷன் எனக்கு பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரீசெட்ஸில் போயிட்டு ஹெவி நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுக்கலாம். இங்கே என்ன ஆகுனா உங்களோட வீடியோவில் இருக்க அந்த வாய்ஸும் சேர்ந்து சில வாட்டி கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களோட வாய்ஸ் தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸில். இல்லை எனக்கு டிஃபால்ட்லேயே வச்சுட்டு என்னோடய வாய்ஸ் மட்டும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது கெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வீடியோவில் உள்ள நாய்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்.